ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அற்புதமான ஒரு புத்தகம். ராஜயோகினி அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகம். அதாவது இது யாருக்கு தெரியுமா அப்படின்ட்டு தெரியாது. ராஜயோகினி ம் தாதி இருதய புஷ்பா அவர்கள். நம்ம ஆதித்யாவ புத்தகத்துல படிச்சிருப்போம். தாதி அவர்களுக்கு துக்கத்துல இருந்தாங்க. பிரம்மா பாபா பார்த்த உடனே அழகா வந்து நம்ப இரு கண்களுக்கு மத்தியில அது மாரி ஒரு படம் வரைஞ்சு 2 கண்களுக்கு மத்தியில நெற்றியில ஒளியாக இருக்கிறது அப்படின்றும், சின்ன சிறு புள்ளியாக இருக்குது அப்படின்றும், பிரம்ம பாபா அந்த ஆத்மா அப்படின்ற பாடத்த எடுத்து, மீண்டும் அவரு வீட்டுக்கு வந்தபோது சந்தோஷமா வந்தாங்க. துக்கமா போயிட்டு சந்தோஷமா வந்தாங்க. அன்றைய தினத்திலிருந்து ஆத்மா பறக்க ஆரம்பித்து விட்டது. சிவபாபா யார்? கடவுள் யார்? அப்படின்னு புரிந்து கொண்டு, அப்போ நடந்த விஷயம் பாகிஸ்தான்ல. 1936ல சிவபாபா வந்தாரு. அதன் பிறகு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. 1950ஆம் ஆண்டு. இங்க வந்து நெறைய சேவை செய்தாங்க. அப்போ வந்து 1950, 51 அதெல்லாம் பெக்ரி பார்ட். அதாவது பண கஷ்டம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா டெஸ்ட் பேப்பர் பாபா வச்சாங்க அந்த சமயத்துல. அப்போ வந்து கிட்டத்தட்ட நெறைய ஆத்மாக்கள் 350 பேர் இருந்தாங்க. நெறைய வெளிய போயிட்டாங்க. தாங்க முடியாத சோதனை. அதன் பிறகு பாபாவுடைய வழிப்படி எல்லாரும் நீங்க ஞான கங்கைகளா மாறி, எல்லா மாநிலத்திற்கு சென்று நீங்க சேவை செய்ய வேண்டும் அப்படின்று பிரம்மா பாபா சொன்னாரு. சிவ பாபா அது நல்லா அற்புதமா வழிகாட்டுதல்படி தாதிமார்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாநிலத்து டெல்லி, இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலும் போனாங்க. அதில் ஒருத்தர் தான் ராஜயோகினி தாதி இருதய புஷ்பா அவர்கள் பெங்களூர் வந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க எப்படி அங்கிருந்து வந்தாங்க? பெங்களூர்ல என்னென்ன சேவை செய்தாங்க? ஸோ இது போல நெறைய இருக்கும். இதுல வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். நெறைய ஒரு முக்கியமான தகவல்லாம் இருக்கும். போக போக அழகா அத டிரான்ஸ்லேட் செய்யலாம். ஆ இதுக்கு வந்து முக்கியமா ஆ ஆங்கில அவங்க ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்வத ரொம்ப டெய்லி போடலாம் அப்படின்ட்டு பாபாவுடைய வழிகாட்டலின்படி இது நடக்கப் போகிறது. பார்க்கலாம். இன்னும் நெறைய ரகசியங்கள் இருக்கும் அதுல. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பெங்களூர்ல வந்து கொட்டிகேரி யோகா பவன்னு ஒண்ணு இருக்குது. யாராருக்கு தெரியும் அப்படின்ட்டு தெரியவில்லை. அங்க தான் வந்து ஹன்னத் மத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர், அவர் வந்து அங்க தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து தாதி இருதய புஷ்பா அவரிடம் நெறைய கேள்வி கேட்டு, கனடாவுல கேட்டு அதை மொழிபெயர்த்து அதை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹன்னர் மத் பேராசிரியர் ஹன்னர் மத் அவர் தான் இதுக்கு உறுதுணையா இருக்கின்றார். அவர் வந்து நமக்கு முன்னுரை சொல்லப் போகிறார் இப்பொழுது. அவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் அப்படின்ட்டு. முன்னுரை ப்ரீபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரு பேராசிரியர் ஹன்னர் மத் அவர் வந்து அங்க வந்திருக்கிறாரு. அதாவது மதிப்பீட்டு வேல்யூவேஷன் பணிக்காக நான் பெங்களூருக்கு வந்திருந்தேன். யாரு? பேராசிரியர் ஹன்னர் மத் சொல்ட்டு. அப்போ பெங்களூருக்கு வந்தபொழுது யோக பவனில் தங்கியிருந்தேன். அதாவது கொட்டிக்கேரி பெங்களூர்ல ஒரு ரிட்ரீட் சென்டர் இருக்குது. அங்கு எதிர்பாராத விதமாக ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக அனுபவம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கின்றார். பேராசிரியர் ஹன்னத் மத். அதாவது தெய்வீக ஒளியால் ஜொலித்துக் கொண்டிருந்த தாதிய இருதய புஷ்பாஜி அவர்களுடைய அந்த தெய்வீக பெர்சனாலிட்டி ஆளுமைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வீக ஆளுமையை பார்த்தவுடன் என்னை நானே மறந்து விட்டேன். அதாவது என்ன ஒரு தெய்வீக தோற்றம், அவர்கள் என்ன ஒரு கம்பீரம் அப்படின்று ஆச்சரியத்துடன் நான் பார்த்தேன் அப்படின்று பேராசிரியர்
ஹன்னத் மத் அப்படின்ட்டு சொல்றார். அதாவது அவர்களுடைய கண்களில் பாப்தாதாவுடைய ஒளி, அதாவது எப்படி தெரியுமா இருந்தது? சூரியனைப் போல பிரகாசித்தது. அத கேட்கும்பொழுது நெறைய புது குழந்தைகள் வந்து அத அனுபவம் செய்து கொள்ளுங்கள். நெறைய பேர் வந்து தாதி பிரகாஷ் அதாவது பிரகாஷ் மணி பார்த்திருக்க மாட்டாங்க. நெறைய தாதிமார்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. இது போல நம்ம வந்து புத்தகத்த படிச்சு தெரிந்து கொள்ளலாம். அதாவது அவர்களுடைய கண்களுடைய பாப்தாதாவினுடைய ஒளி சூரியனைப் போல பிரகாசித்தது. ஆஹா! எத்தகைய பாக்கியமான தரிசனம் அப்படி என்று அந்த விஷயத்தை நம்மிடம் பேராசிரியர் இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் பேராசிரியர் ஹன்னத் மத் சொல்கின்றார், வர்ணிக்கின்றார் பார்த்த உடனே. அதாவது சிவத்தந்தையான சிவபாபாவுடைய அருளால் இத்தகைய அசாதாரணமான அதாவது ராஜ யோகியினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் சரி நிலையான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் பொழுது, அந்த ஞான நதியில் நாம் ஏன் நீந்தக்கூடாது அப்படின்னு கேள்வி அவருக்கு வந்தது. உலக தந்தையினுடைய மடியில் விளங்கும் இந்த உண்மையான ரத்தினத்தை அவருடைய குழந்தைகளாக இருந்தும் நாம் முழுமையாக உணராமல் இருந்திருக்கின்றோம் அப்படின்று அந்த அனுபவத்தினை நம்மிடம் பேராசிரியர் ஹன்னத் மத் சொல்கின்றார். அதாவது இந்த உணர்வு எழுந்த ஒவ்வொரு முறையும் சரி, என்னுடைய கண்களில் எப்படி தெரியுமா இருக்கும்? கண்ணீர் தானாக வழிந்தது அப்படின்னு சொல்கின்றார். இறுதியில தைரியமுடன் தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக எழுதுவதற்கு நான் என்ன தெரியுமா செய்தேன்? அவருடைய அனுமதியை நான் கேட்டேன். அப்போ அந்த சமயத்துல அவருக்கும் உள்ளார்ந்த அந்த தெய்வீக செய்தி அவருக்கு கிடைத்தது. அவ்யக்த வதன செய்தி பாபாவிடம். இந்த குழந்தையை நானே உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறேன். அன்புடன் அவருக்கு உன்னுடைய அனுமதிய வழங்கு அப்படின்று அந்த அசரீரி குரல் கேட்டது அவருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் பேரானந்தம் அடைந்து விட்டேன். அப்போ தாதிஜி அதாவது ராஜயோகினி, தாதி இருதய புஷ்பா, தாதி அவர்கள் அமைதியாக சம்மதம் எனக்கு தெரிவித்தார். அதன் பிறகு எழுத்து பணி எப்படி தெரியுமா? வேகமாக உருவெடுத்தது. அப்பொழுது அவர் சொல்ல சொல்ல எழுதிக் கொண்டிருப்பவர் வேறொருவர். நான் வெறும் கருவி மட்டுமே அப்படி என்ற எனக்கு அந்த அனுபவம் எனக்குள் ஆழமாக ஏற்பட்டு விட்டது. அப்படின்று பேராசிரியர் ஹன்னர் மத்துஸ் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த தாதிஜியினுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை. ஆரம்பத்தில் தாதிஜியினுடைய வாழ்க்கையைப் பற்றி 100 கேள்விகளை நான் தயாரித்துக் கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து 8 நாட்கள் தினமும் 3 முதல் 4 மணி நேரம் வரை மொத்தம் 26 மணி நேரம் அவரை நேர்காணல் செய்து குறிப்புகள் எடுத்து விட்டேன். சொல்கின்றார் பாருங்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்குள் நான் அந்த யோக பவனிலே, அந்த ரிட்ரீட் சென்டரிலே இந்த நூலை நான் எழுதி முடித்தேன் அப்படின்றும் அந்த நிலையை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எழுத்தாளர் ஹன்னர் மத் பேராசிரியர். இது தாதி இருதய புஷ்பாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் கிடையாது. தென்னிந்தியாவில் இறையறிவு, இறை ஞானம் எவ்வாறு பரவியது என்பதற்கான ஒரு முழுமையான ஒரு வரலாறு அப்படின்னு சொல்கின்றார். இந்த பரந்த இறைஞானம் என்னும் மகத்தான மரத்தினுடைய ஒரு சிறிய இலையாக மட்டுமே நான் இருக்கின்றேன். இந்த இறைஞானம் ஆயிரக்கணக்கான வழிகளில் அந்த ஒளியினுடைய வேகத்தில் பரவி வருகிறது அப்படின்றும் அந்த விஷயத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எழுத்தாளர் பேராசிரியர் ஹன்னர் மத். அதாவது கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, அது மட்டுமா மகாராஷ்டிரா, இது போல எல்லா மாநிலங்களுடைய இறை சேவை பெரிதும் வளர்ச்சி அடைந்ததற்கு
தாதி இருதய புஷ்பாஜியினுடைய இடைவிடாத சேவைய அப்படின்று முக்கியமான காரணம் என்று சொல்கின்றார். அவரிடம் கேட்டு கேட்டு அந்த விஷயத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவரிடமிருந்து இறைஞானத்தை பெற்ற ஆயிரக்கணக்கான பிரம்ம குமாரர்களும், பிரம்ம குமாரிகளும் சரி, அது மட்டுமா பலருக்கு அந்த ஞானத்தை வழங்கக்கூடிய கருவிகளாக மாறிவிட்டார்கள். இந்த விதமாக இந்த ஞான மரம் ஏதாவது கிளையிலிருந்து கிளையாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த சேவையில் பங்கெடுக்க கிடைத்ததை என்னுடைய பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்று எழுத்தாளர் பேராசிரியர் ஹன்னத் மர்த் சொல்கின்றார். அது மட்டுமா, உலக நலனுக்காக வாழ்ந்த மகத்தான பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறை ஏன் ஒரு நாவல் வடிவில் எழுத வேண்டும் அப்படின்ற கனவை என்னுடைய உள்ளத்தில் இன்றளவு நான் பேணி காத்து வருகிறேன் அப்படின்னு சொல்கின்றார். அந்த புனிதமான சேவையை நிறைவேற்றுவதற்கு பிரம்மா பாபாவும் தாதிஜியும் எனக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதாவது பெங்களூரில் உள்ள அனைத்து பிரம்மகுமாரர்களும், அனைத்து பிரம்மகுமாரிகளும் இந்த நூலை எழுதக்கூடிய பணியில் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கினார்கள் அப்படின்று அந்த விஷயத்தை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, பாப் தாதாவுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எனக்கு வலிமையை அளித்தது. உண்மையில் இந்த பணியை செய்ய வைத்தது அவரே அல்லவா என்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டார் எழுத்தாளர். இந்த வாழ்க்கை வரலாற்றுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சிந்தித்த பொழுது பல தலைப்புகள் என்னுடைய மனதில் தோன்றியது. அது மட்டுமா, இறுதியாக யோக பவனில் தியானத்தில் இருந்த பொழுது இந்த நூலுக்கு ராஜயோகினி என்ற பெயரிட வேண்டும் அப்படின்னு தெய்வீக அந்த உந்துதல் கிடைத்தது. தலைப்பு என்ன? ராஜயோகினி அப்படின்று அந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்தார்கள். சர்வதேச ராஜயோக மையமான மவுண்ட் ஆபுனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த தாதி பிரகாஷ் பானர்ஜி அவர்களுக்கு நான் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தாதி இருதய புஷ்பாஜியினுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை வெளியிட அவர் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய ஒப்புதலை வழங்கினார் மவுண்ட் ஆபிலிருந்து. அது மட்டுமா, இந்த நூலை சிறப்பாக அச்சிட்டு வெளியிட உதவிய ஃபரிதா பிரிண்டிங் பிரஸ் நிறுவனத்தினுடைய திரு அசோக் மற்றும் திரு HC பண்டாகே அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ராஜயோகினி என்ற இந்த வாழ்க்கை வரலாற்று நூல் சிவபாபாவுடைய மடியிலிருந்து கிடைக்கும் இந்த இறை ஞானத்தினுடைய உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நிரப்பி ஆன்மீக வாழ்வில் புதிய ஒளியை அளிக்கட்டும் அப்படின்ற நான் இறைவனிடம் மனமாற பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார். இந்த புத்தகம் 30/7/1989 எழுதப்பட்டு முடிக்கப்பட்டது. அதாவது இந்த எழுத்தாளர் பேராசிரியர் GH அன்னத் மர்த், அதாவது இவர் கன்னட துறை தலைவராக இருந்து, அதாவது ஸ்ரீ விஜய மகாந்தேஷ் கலை அறிவியல் மற்றும் வணிக கல்லூரி இல்கல் சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ல அவர் சொன்னார். பாருங்கள், அற்புதமாக இந்த புத்தகம் வெளியிட்டார்கள் 1989 ஸோ ஒவ்வொரு நாளும் சரி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலிருந்து தமிழாக அற்புதமாக வரப்போகிறது. இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் மகிழுங்கள். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அற்புதமான ஒரு புத்தகம், ராஜயோகினி அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகம். அதாவது இது யாருக்கு தெரியுமோ அப்படின்ட்டு தெரியாது. ராஜயோகினி
தாதி இருதய புஷ்பா அவர்கள். நம்ம ஆதித்யவ புத்தகத்துல படிச்சிருப்போம். தாதி அவர்களுக்கு துக்கத்துல இருந்தாங்க. பிரம்மா பாபா பார்த்த உடனே அழகா வந்து நம்ப இரு கண்களுக்கு மத்தியில அது மாரி ஒரு படம் வரைஞ்சு, 2 கண்களுக்கு மத்தியில நெற்றியில ஒளியாக இருக்கிறது அப்படின்ட்டும், சின்ன சிறு புள்ளியாக இருக்குது அப்படின்ட்டும், பிரம்மா பாபா அந்த ஆத்மா அப்படின்ற பாடத்த எடுத்து, மீண்டும் அவரு வீட்டுக்கு வந்தபோது சந்தோஷமா வந்தாங்க. துக்கமா போயிட்டு சந்தோஷமா வந்தாங்க. அன்றைய தினத்திலிருந்து ஆத்துமா பறக்க ஆரம்பித்து விட்டது.